கார்த்தி இன்னைக்கு நம்ம வந்து வடை போட போகிறோம், கடலைப்பருப்பு வடை போட போகிறோம். இப்போ இதுக்கு பேர் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு வேற. ஒரு அண்ணா ஃபாரின் போயிட்டு அங்கேருந்து ஒரு சேனலில் அந்த அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பி விட்றீங்க, பருப்பு வந்து எது கடலைப்பருப்பு எது துவரம்பருப்புன்னு நீங்கள் சொல்லி புரிய வைக்கல, கடைக்கு போன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார். இது மாதிரி இருந்தால் அது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு வேற. சாம்பாருக்கு போகிற துவரம்பருப்பு. இதை தான் நான் ஒரு 200 கிராம் எடுத்து இப்படி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா இப்படி ஊறி இப்படி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. என்ன இது, ஒரு மிக்சியில் ஒரே ஒரு சுத்து தான் சுற்றிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா வடை ரெடி. அப்படின்னு எதுவும் ஃபாரின் போகும்போதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை வந்து மிக்சிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கணும், தண்ணியே ஊற்றக்கூடாது கார்த்தி. இதில் நான் ஃபாரின்க்குலாம் போக மாட்டேம்மா, உங்கள் கூட தான் இருப்பேன். அடாடாடா பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம், பின்னால் பார்ப்போம். நீ அது நல்லது. ப்ராமிஸாக போக மாட்டேம்மா. சரி கார்த்தி, இதை மிக்சியில் வந்து நான் ஒரே ஒரு சுத்து தான், ரொம்ப குறகுறப்பாக தான் அரைச்சிக்கணும். இந்த பாரு, இந்த அளவில் கட் பண்ணு, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். பார்த்தீங்கன்னா குறகுறப்பாக தான் இருக்கும். சரியா? இப்போ வடைக்கு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. இந்த பருப்பு வடைக்கும் இந்த ஜீரகம் ரொம்ப முக்கியம். பெருங்காயமும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா உனக்கு கார்த்தி? தேவைன்னா போட்டுக்கலாம். என்ன, கொத்தமல்லி கருவேப்பிலை தேவைன்னா போட்டுக்கலாம், வெங்காயம் கூட தேவைன்னா போட்டுக்கலாம். இது ஏன் நான் உனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன்னா, பிகாஸ் இட் இஸ் ஸோ ஹெல்த்தி. நீ தனியாக கொடுத்தீங்கன்னா தூக்கி வெளியில் போடுவேன், இப்படி கொடுத்தோன்னா நீ சாப்பிட்ருவ. சரியா? ஓகே. நம்பிக்கணும். இதில் வந்து அரிசி மாவு போடுவாங்க, நான் போடல. ஏன்னா அரிசி மாவு தீர்ந்து போச்சு. உண்மை தான். என்ன போடலாம், இல்லைனாலும் செஞ்சிடலாம் அழகா. ஏன்னா இந்த மாதிரி போட்டோம்னா நல்ல முறுமுறுன்னு சூப்பராக வரும். பிடிக்கும் தானே உனக்கு? இப்போ ரெடி பண்ணிடுவோம், அவ்வளோதான். எண்ணெய் வந்து ஊற்றிக்க போகிறோம். ஒரு அளவுக்காக ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்ற வேணாம். என்ன, ஓகே, இது போதும். ஊற்றணும். எண்ணெய் நமக்கு காஞ்சிட்டு இருக்காத்தி. இந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி அளவு நீ சக்கு போட்டிருக்கேன். சரியா? இதை இப்படி எடுத்துட்டு இப்போ எண்ணெயில் விட போகிறோம். கார்த்தி, சாம்பார் சாதம், மோர் குழம்பு சாதம், மோர் சாதம், ஈவினிங் ஸ்நாக்ஸு, நீ ஸ்கூல் விட்டு வரும்பொழுதெல்லாம் அம்மா அது ஒரு 1 o'clock போல் தண்ணியில் போட்டேன்னா ஒரு 4 o'clock இதை எடுத்து மிக்ஸில் சுற்றிட்டு உனக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுப்பேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸி தான் அந்த இது இல்லையா? உளுந்த வடையை விட அது ரொம்ப ஈஸி. உளுந்ததுக்கு வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஓட விட்டு அள்ளணும். இது வந்து மிக்சியில் சுற்றினா போதும் கார்த்தி. கடைகளில் வாங்குகிற இந்த பலகாரத்துலலாம் முழுசாக பள்ளி கரப்பாம்பூச்சியெல்லாம் கிடக்கும். அது ஹெல்த்தியும் இல்லை கார்த்தி. அதனால் நம்ம வீட்டிலையே இதை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரியா? நீ வளர வளர இது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை ஈஸியாக நீ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே? இனி வர்ற காலங்கள்லாம் கல்யாணம் நீ பண்ணிக்கிட்டேன்னா நீ ஒன்று செஞ்சால் அவள் ஒன்று செய்வா, அவள் ஒன்று செஞ்சால் நீ ஒன்று செய்யணும். அதனால் நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும். காஃபி போட, சமைக்க, ஒரு சாம்பார் வைக்க, ஒரு பருப்பு வடை போட, ஈஸியாக என்னென்னலாம் உன்னால் முடியுமோ அதெல்லாம் நீ இப்போவே பழகி வச்சுக்கோ. அண்ணா செய்ய மாட்டான், அவனுக்கு நீ செஞ்சு கொடு. சரியா?